அக்காவும் லோட்டஸ் அக்காவும் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தான் அவ்வளோ அழகானாங்க. அவங்க தான் ஒன்னு எடுத்துட்டு போக சொன்னாங்க சோட்டு. அண்ணா போங்கண்ணா, நீங்க அவங்க ஒண்ணே ஒண்ணு தானே எடுத்துட்டு போக சொன்னாங்க. நீங்க இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அவங்க கண்டிப்பா நம்மள திட்டத்தான் போறாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க சோட்டு. நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு போய் கொடுத்துடலாம். நான் நல்லா லிப்ஸ்டிக் போடுவேன் தெரியுமா? இரு, நானே உனக்கு ஒரு நல்ல லிப்ஸ்டிக்கா எடுத்து போட்டு விடுறேன். இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு பாத்தியா? லைட் பிங்க், டார்க் பிங்க்னு எல்லா கலரும் இருக்கு தெரியுமா? நீ நல்லா நில்லு, நான் உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன். ஹாய், லிப்ஸ்டிக்கா? அண்ணா நல்லா பெருசா போட்டு விடுங்கண்ணா. நான் இது வரைக்கும் லிப்ஸ்டிக் போட்டதே இல்ல. லிப்ஸ்டிக் எல்லாம் நிறைய போடக்கூடாது சோட்டு. இந்த மாதிரி கம்மியா தான் போடணும். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கும் யாருக்காவது லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு ஆசையா இருக்கு. இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு கம்மியா போட்டு விடுறேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. பசங்களாம் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க. நீ கொஞ்சமா போட்டு விடு, இல்லாட்டி யாராவது பார்த்தா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. சோட்டு சோட்டு, அந்த லிப்ஸ்டிக் கூட அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு அப்படியே நம்ம செவுத்துல ஹார்ட் வரையலாம் தெரியுமா? இது அப்படியே நம்ம கிரையான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படி கிரையான்ஸ் மாதிரி இதை வச்சு கலர் பண்ணலாம் பாத்தியா? அண்ணா அண்ணா, லில்லி அக்கா கண்மை அழகா போட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் இதை வச்சு கண்மை போட்டு விடுங்கண்ணா. இது கண்மையா? நான் கூட பிளாக் கலர் கிரையான்ஸ் நினைச்சிட்டேன். இரு, இதை வச்சு செவுத்துல அப்படியே நம்ம ரெண்டு பேத்து பேரு எழுதி பார்க்கலாம். எவ்வளவு சூப்பரா எழுது தெரியுமா? அண்ணா போங்கண்ணா, நீங்க எப்பவுமே உங்க பேர் தான் எழுதுவீங்க. என்கிட்ட கொடுங்க, நானும் என் பேர் எழுதி பார்க்கறேன். சோட்டு சோட்டு, சீக்கிரமா உன்னோட ஃபேஸ காமி, நான் உனக்கு கண்மை போட்டு விட்டுடுறேன். பண்டி அண்ணா பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. அந்த அண்ணா வர்றதுக்குள்ள நம்ம அழகா மேக்கப் பண்ணிட்டு நிக்கலாம். அண்ணா, லில்லி அக்கா இது இல்லாம ஐஷேடோ எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க தெரியுமா? அது பவுடர் மாதிரி இருந்துச்சு. நீங்க வரும்போது ஐஷேடோ எல்லாம் எடுத்துட்டு வரலையா? வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல சோட்டோ, நான் ஐஷேடோவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா? இந்த லிப்ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ லிப்ஸ்டிக் முடிச்சிட்டீன்னா சொல்லு, அந்த பக்கம் போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் கலரா இருக்கிற ஐஷேடோ எடுத்துட்டு வரேன். அச்சச்சோ, என்னடா நீங்க பண்டி அண்ணா வீட்டு செவுத்துலயே இப்படி கிறுக்கிட்டு இருக்கீங்க? அந்த அண்ணா பார்த்தாங்கன்னா நம்மள தான் திட்டுவாங்க. போ சோட்டு, நீ எப்ப பார்த்தாலும் பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் மட்டும் செவுத்துல ஏதாவது கிறுக்கி விளையாடுறாங்க. நம்மளை மட்டும் எதுவுமே எழுத விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த அண்ணன் இல்லாதப்ப நல்லா ஜாலியா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அண்ணா நீங்க மட்டும் ஏன் கண்மை போடவே இல்ல? இருங்க, நான் உங்களுக்கு நல்ல பெருசா பொட்டு வச்சு விடுறேன். இது நல்ல கருப்பு கலர்ல இருக்குல்ல, இதை இப்படி இழுத்து விட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? சோட்டு, நீ ஐஷேடோ கேட்டே இல்ல? இங்க பாத்தியா ஐஷேடோ எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? இதுல எல்லா கலரும் இருக்கு தெரியுமா? நான் வேணா உனக்கு எல்லோ கலர் போட்டு விட்டுமா? அண்ணா எல்லோ கலர் எல்லாம் என்ன போடுறீங்க? பிங்க் கலர் வேணா போடுங்கண்ணா. எல்லாரும் பிங்க் தானே போடுவாங்க. இருங்க, இது அப்படியே தொட்டு கொஞ்சமா கையில எடுத்து அப்படியே செவுத்துல பூசி பார்க்கறேன். சோட்டு, இந்த ஐஷேடோ எல்லாம் போட்டா இந்த ஐஷேடோ கலர்லயே மாறிடுவேன். இதெல்லாம் கையில போடக்கூடாது, இந்த மாதிரி பிரஷ்ல தான் போடணும். நீ அமைதியா இரு. இதெல்லாம் எனக்கு எப்படி போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். நானே உனக்கு போட்டு விடுறேன். அண்ணா எல்லா கலரும் கம்பைன் பண்ணி போட்டு விடுங்கண்ணா. கொஞ்சம் ப்ளூ கலர், கொஞ்சம் பிங்க் கலர், கொஞ்சம் எல்லோ கலர்னு போட்டு விடுங்கண்ணா. லில்லி அக்கா மட்டும் அந்த ஃபங்க்ஷன்ல எவ்வளவு அழகா இருந்தாங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீயும் அழகாத்தான் இருப்ப சோட்டு. இப்பவே ரொம்ப அழகா மாறிட்ட தெரியுமா? இந்த நான்சி அக்காக்கு உன்னை பார்த்தா பொறாம. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. சரி, அப்படியே அசையாம இரு. உன்னோட ஃபேஸ் ஃபுல்லா இந்த ஐஷேடோ போட்டு விடுறேன். அச்சோச்சோ, கொஞ்சம் மேக்கப் ஓவர் ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத, அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அசையாம இரு. நான் அப்படியே எல்லா இடத்துக்கும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த பிரஷ்ஷை வச்சு இப்போ தேய்ச்சி விடுறேன். அண்ணா நல்லா சீக்கிரமா தேய்ச்சி விடுங்கண்ணா. பண்டி அண்ணா வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. டேய் சிண்டு, சோட்டு, அங்க உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க. போச்சு போச்சு, நான்சி அக்கா நம்மளை கூப்பிடுறாங்க. லிப்ஸ்டிக் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. இரு, நான் உனக்கு திரும்ப லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுடுறேன். டேய் சிண்டு, உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, என்னது இது? வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பிரஷ் என்னென்னமோ கிடக்குது. ஐயோ அம்மா, என்னது இது? ஐஷேடோ எல்லாமே இருக்கு. பண்டி பண்டி, இங்க வந்து பாரு பண்டி. ஐயோ அம்மா, இவங்கள பார்த்தா பேய் மாதிரி இருக்கே. சிண்டு அண்ணா, அவங்க நம்மள பார்த்து பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறாங்கண்ணா. நல்லா பாரு, உன் தம்பியும் தங்கச்சியும் வீட்டை என்ன கோலத்துக்கு ஆக்கியிருக்காங்க நீயே பாரு. நான் பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா? வீடு ஃபுல்லா லில்லி லோட்டஸோட மேக்கப் ஐட்டம்ஸை போட்டு வச்சிருக்காங்க. செவுத்த பாரு முதல்ல.
அட கடவுளே, இவங்களை தனியா விட்டது தப்பா போச்சு. சரி விடு நான்சி, எனக்கு என்ன கவலைன்னா லில்லி லோட்டஸோட மேக்கப் செட் எல்லாம் இப்படி ஆக்கிட்டாங்கன்னு தான். என்ன பண்டி இப்படி சொல்ற? மேக்கப் செட் போச்சுன்னா திரும்ப ஒன்னு வாங்கி கொடுத்துடலாம். வீட்டோட செவரி எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி சரி பண்ண போறா? உங்க அம்மா வந்தா நம்மள தான் திட்டுவாங்க. நான்சி, அது ஒண்ணும் இல்ல நான்சி, உங்ககிட்ட நாங்க சொல்ல மறந்துட்டோம். நாங்க எப்படியோ இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிற ஐடியால தான் இருந்தோம். இவனுக்கு இருக்குன்னா பரவாயில்ல, திரும்ப ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான்சி அக்கா, அப்படியே உள்ள வந்தப்ப எதுக்குக்கா எங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து பேய் பேய்னு கத்திட்டு ஓடுனீங்க? எங்க மேக்கப் நல்லா இல்லையாக்கா? ஏ சோட்டு, நீங்க ரெண்டு பேர் பண்ணிருக்கிறது பேர் மேக்கப்பா? நீயே போய் கண்ணாடியில் உன்னோட மூஞ்சிய பாரு போ. பேய் மாதிரி இருக்க நீ. போங்கக்கா நீங்க. நாங்க என்ன பண்ணாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. இருங்க, நானே இப்ப போய் கண்ணாடியில பாக்குறேன். நல்லா தானக்கா இருக்கு, அதுக்கு எதுக்குக்கா பேய்னு சொல்றீங்க? ஏ சோட்டோ, வீட்டோட செவுத்தியெல்லாம் நாங்க சரி பண்ணிக்குவோம். நீங்க ரெண்டு பேர் போய் முகம் கழுவுங்க போங்க. எங்க அம்மா வர்றதுக்கு நேரமாச்சு, வந்தாங்கன்னா கடைசியில் அதுக்கும் எங்களை தான் திட்டுவாங்க. இப்படியே பேய் மாதிரி போய் நிக்காதீங்க, சீக்கிரமா போய் முகத்தை கழுவிட்டு நில்லுங்க போங்க. பண்டி, இவங்க இப்படி கிறுக்கி வச்சிருக்கிறத பார்த்தா இதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சா கூட இந்த கலர் எல்லாம் போகாது போல இருக்கு. அவ்வளோ ஆழமா கிறுக்கி இருக்காங்க. ஆமா நான்சி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் எதுக்கும் ஏணி மேல ஏறி இந்த வால்பேப்பர் எல்லாம் கிழிக்க முடியுமான்னு பாக்குறேன். இதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சா அப்படி நல்லா கலர் தெரியும். பேசாம கிழிச்சிட்டு புதுசா ஒட்ட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. என்ன, எங்க அம்மா வர்றதுக்குள்ள பண்ணி முடிக்க முடியுமான்னு தான் தெரியல. ஏ பண்டி, நீங்க பெயிண்ட் அடிக்கணும் அது இதுன்னு சொல்றீங்க. திங்ஸ் எல்லாம் இங்க இருந்தா சரி வராது பண்டி. டஸ்ட் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிரும். நீ சொல்றது கரெக்டு தான் நான்சி. நீங்க எல்லாரும் சேர்ந்து திங்ஸ் எடுத்து வெளியில போடுங்க. நாங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய் சிண்டு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நானும் பப்ளும் சேர்ந்து வெளியில எடுத்து போட்டுக்குவோம். உன்னை கூட்டு சேர்த்துனோம், நீ அதுல ஏதாவது குளறுபடி பண்ணி வச்சிருவ. ஏ பண்டி, வால்பேப்பர்னு சொன்னீங்களே, என்ன கலர்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பேசாம வெள்ளை கலர் அடிச்சிடலாம் பண்டி. அதுதான் இருக்கிறதுலே வச்சு நல்லா இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா கூட ரொம்ப பிரைட்டா இருக்கும் தெரியுமா? பக்கத்துல வேற தீபாவளி வேற நெருங்கிடுச்சு. பண்டி அண்ணா, நான்சி அக்கா சொல்ற மாதிரி வெள்ளை கலர் பெயிண்டே அடிங்கண்ணா. அப்பதான் வீடு ரொம்ப பிரைட்டா இருக்கும். நம்ம எழுதுனா கூட எழுதுனது என்னன்னு கிளியரா தெரியும்ண்ணா. பாத்தியா நான்சி, இப்பவே பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெள்ளை கலர் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டே வராது. வேற ஏதாவது கலர் தான் யோசிக்கணும். டே பண்டி, என்னடா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? நேத்து நீ தானடா ப்ளூ கலர் வால்பேப்பர் வேணும்னு சொன்ன. அதனால நான் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வேற வழியே கிடையாது. இந்த ப்ளூ கலரை தான் மேல ஒட்டி ஆகணும். கீழே வேணா நீ என்ன கலர் வேணாலும் ஒட்டிக்கோ. அட, இந்த ப்ளூ கலர் கூட நல்லா தான் இருக்கு பண்டி. சரி, இந்த பக்கம் ஒட்டியாச்சு, அந்த பக்கம் செவுத்துலயே ஒட்டினா முடிச்சதா? ஏ நான்சி, என்கிட்ட கொடு. இதை பார்த்து கேப் இல்லாம ஒட்டணும். இல்லாட்டி கேப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது. மேல ப்ளூ கலர் ஒட்டிட்டு கீழே வேணா வேற ஏதாவது கலர் மாத்தி ஒட்டிக்கலாம். பண்டி அண்ணா, என்கிட்ட கொடுங்கண்ணா. இந்த கிச்சன் செவத்துல நானும் சோட்டுவும் சேர்ந்து நல்லா நீட்டா நீங்க ஒட்டின மாதிரியே ஒட்டிடுவோம்ண்ணா. கேப் எல்லாம் விடவே மாட்டோம். கிச்சன் செவுத்துக்கு ஒட்டியாச்சு, ஹால் செவுத்துக்கு ஒட்டியாச்சு, பெட்ரூம் செவுத்துக்கு ஒட்டியாச்சு. இனி இங்க மட்டும் தான் பாக்கி. ஏ நான்சி, கீழே பாரு. இந்த டார்க் மெரூன் கலர் ஒட்டினா நல்லா பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி அடிச்ச பிங்க் நல்லாவே இல்ல நான்சி. ஏய், இந்த கலர் தானே உங்க பழைய வீட்டுக்கு அடிச்சிருந்தீங்க. இது சூப்பரா இருக்கும் பண்டி. இதையே வீடு ஃபுல்லா ஒட்டிடலாம். இதுல நல்லா எனக்கு கோலம் போட வரும். பேசாம நான் கோலம் போட்டுறேன். அப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான்சி அக்கா ப்ளீஸ்க்கா, நான் வேணா இந்த டாட்டா வைக்கிறேனே. இது நீங்க வைக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்குக்கா. இந்த மாதிரி கோலம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. டேய் சிண்டு, இதெல்லாம் புது வீடு. உன்னோட கைவரிசை எல்லாம் இங்க காமிக்கலான்னு பார்க்காத. நீ வேற எங்கேயாவது உன்னோட நோட் புக்ல வேணா கோலம் போட்டு பழகு. இது தப்பாச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒட்டணும்டா. பண்டி அண்ணா, இப்ப தானா வீடு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குண்ணா. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்கும்ல. சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து திங்ஸ் எடுத்து பழையபடி அடுக்கிடுறோம். அடுக்குங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ணா, எனக்கு தெரியும்ண்ணா, நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், அப்படித்தானே? டேய் சாப்பாட்டு ராமா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆர்டர் பண்ண கிடையாது. நீ இப்பதானடா சாப்பிட்ட, அதுக்குள்ள உனக்கு என்னடா பசி? பண்டி, கட்டில் போட்டீங்க, கிச்சன் ஃபுல்லா செட் பண்ணிட்டீங்க. அந்த சென்டர்ல இருக்கிற இடத்த மட்டும் எதுக்கு காலியா விட்டுருக்கீங்க? உங்க சோஃபாவை எடுத்து போடு. அந்த இடம் எப்படி எம்டியா இருக்கு பாரு. ஏ நான்சி, அதுலதான் சர்ப்ரைஸே இருக்கு. இனிமேல் அந்த பழைய சோஃபால வீட்ல இருக்காது. புதுசா ஒண்ணு வாங்கிட்டேன். ஏய் பண்டி, அத ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிருக்கேன். நீ இங்கே இரு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ பண்டி, புது சோஃபா வாங்கிட்டீங்களா? சொல்லவே இல்ல. என்கிட்ட கூட மறைச்சிட்ட பாத்தியா? இவ்வளவு நாள்
நாள் ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிட்டு இருந்தியா? தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்க. சோஃபாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, பயங்கர வெயிட்டா இருக்கு. அப்புறம் உங்க மேல போட்டா கேட்க கூடாது. அண்ணா அண்ணா, பப்ளு அண்ணா தள்ளிக்கோங்கண்ணா. அண்ணா அண்ணா, டீப்பாய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், ரொம்ப வெயிட்டா இருக்குண்ணா. நான்சி, சோட்டு, நீங்க 2 பேர் சேர்ந்தே அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது பயங்கர வெயிட்டா இருக்கு. பண்டி, நீ ஓவரா பில்டப் கொடுக்காத. அந்த அளவுக்குலாம் அது வெயிட்டா இல்ல, சரியா? இவ்வளவு அழகான சோஃபா செட்டை எப்படி கந்தரகோலமா போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. இது எப்படி போடணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 சேர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. அப்பதான் கரெக்டா போட முடியும். இந்த டீப்பாயை சென்டர்ல வச்சுட்டு இந்த 2 சேரையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சைடுல போட்டுடணும். இந்த பெரிய சோஃபாவை சென்டர்ல போட்டுடணும். அது மட்டும் இல்ல, கீழே வந்து இந்த இடத்துல ஃப்ளோர் மேட் ஒன்று போடணும். எல்லோ கலர்ல உங்க வீட்டில் ஒரு ஃப்ளோர் மேட் இருக்குல்ல, அதுதான் இந்த ஃப்ளோருக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த டீப்பாய் எடுத்துட்டு இந்த ஃப்ளோர் மேட்டை இப்படி விரிச்சிட்டு அது மேலே இந்த 2 சேரு ஒரு டீப்பாய் போட்டு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, சிண்டுவும் சோட்டுவும் யாருடைய மேக்கப் செட்டை எடுத்துட்டு வந்து செவரு ஃபுல்லா தேய்ச்சிட்டு இருந்தாங்க. கிளாசிக் மினி ஃபுட் சேனல் நடக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு லைவ் சாட் ஓப்பனா இருக்கும். அந்த லைவ் சாட்டை கிளிக் பண்ணி உங்க நேம், பிளேஸ், அதுக்கப்புறம் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 3யும் டைப் பண்ணீங்கன்னா டெய்லி லைவ் சாட் வர்றவங்கல இருந்து டெய்லி 3 வின்னர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேமிலி பார்பி செட் gift அனுப்பிச்சிட்டு இருக்கோம். Thank you so much. Hi viewers, Elizabeth